அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஏகாதசி விரதம், பிரதோஷம், சிவராத்திரி அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷ்ணு கோயில்களுக்கு போயிட்டு, அந்த விஷ்ணுவினுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு, அந்த விஷ்ணுவுக்கான கீர்த்தனைகளை பாடிட்டு, அதில் அந்த அரிசி, அப்புறம் அந்த சில உணவு விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு, அது விரதம் அப்படின்னு சொல்லி பெயரில் வந்து அவங்க சில நடவடிக்கைகளை செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இது சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்ட விஷயந்தான். ஏகாதசி விரதம் அடைஞ்சோம், அது செஞ்சோம் அப்படின்னா நம்ம மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயந்தான் அது. ஆனால் ஏகாதசி விரதம்னா என்னன்னு நமக்கு புரியாமல், நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருந்துட்டோம். அதைத்தான் வந்து சாமி இப்போ குறிப்பிட்டு ஏகாதசி விரதம்னா என்ன அப்படிங்கிறத நேற்றுக்கு தெரிவுபடுத்தியிருந்தார். அது என்ன அப்படின்னா, தசி அப்படின்னா தசேந்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஏகம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். தசேந்திரங்கள் வழியாக வெளியில் போகக்கூடிய அந்த ஜீவசக்தியை அப்படி வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரே ஒரே கதியை, ஏக கதியாக ஒரே கதியாக மாற்றும் போது அந்த மனம்ங்கிறது உள்ளே அடங்கி போயிடும். அப்போ தான் நமக்கு மோட்சங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார். அந்த தசேந்திரியங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விஷயம். கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல். அதாவது கண்களால் பார்த்தறிவதும், காதால் கேட்டறிவதும், மூக்கால் முகர்ந்தறிவதும், நாவால் சுவைத்தறிவதும், தோலால் அதாவது தொக்கால் தொட்டறிவதுமாக இருக்கக்கூடிய இந்த 5 அறிவு தான் வந்து கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மனம்ங்கிறது அகங்காரமாக மாறுறதுக்கு இந்த 5 இந்திரியங்கள் தான் காரணம். இந்த கர்மமாக இருக்கக்கூடிய நம்ம ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு இந்த 5 விஷயமாக தான் வெளியில் போகுது. இப்போ கண்ணால் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அது மூலமாக அந்த மனம் வெளியில் வியாபிக்கணும், இல்லைன்னா பார்க்க முடியாது. தூக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட கண்ணை மட்டும் அந்த இமைகளை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பார்க்க முடியாது. கண் திறந்துடும். தூக்கத்தில் இமை மூடி இருக்கும். ஆனால் இமைகளை நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்னா கண் இப்போ திறந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களால வெளியில் பார்க்க முடியாது. ஏன்னா மனம்ங்கிறது உள்ளே அடங்கி இருக்கும். காது ஏற்கனவே திறந்து தான் இருக்குது. அவங்களால எந்த விஷயத்தையும் கேட்க முடியாது. ஏன்னா தூக்க சமயத்தில் மனம்ங்கிறது அடங்கி இருக்குது. அப்போ காது கேட்கறது கிடையாது. மூக்கு திறந்தே தான் இருக்குது. அப்போது நம்மளால் எந்த வாசனையும் நுகர முடியாது. அதை வந்து நம்ம அந்த வாசனையை உணர முடியாது. ஏன்னா தூக்க சமயத்தில் மனம்ங்கிறது உள்ளே அடங்கி தான் இருக்குது. அப்போ மனம் இந்த புலன்கள் வழியாக வெளிப்பட்டால் மட்டும்தான் அந்த புலன்கள் மூலமாக ஒரு உணர்வை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த புலன்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டினுடைய கதவு ஜன்னலாக இருக்குது. வீட்டுக்குள்ளார இருந்து வெளி விஷயங்களை பார்க்குறதுக்கு ஒரு கதவு ஜன்னலும் என்ன வேலை செய்யுமோ அதைத்தான் இந்த கண்கள், காது, மூக்கு, அப்புறம் வாய், இந்த தோல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்குது. அதனால் இதெல்லாம் ஒரு கருவிகள் தான் அது. இந்த கருவியை இயக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவருக்கு பேர் தான் மனசுன்னு அர்த்தம். அவர் தான் வந்து வெளியில் இந்த கருவிகள் மூலமாக வெளியில் வர்றார். அப்போ கர்மமாக இருக்கக்கூடிய வாயு இந்த இந்திரியங்களை பயன்படுத்தி வெளி விஷயங்களில் தொடர்பு கொள்ளுது. இந்த உலகங்கிற ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை அது அனுபவிச்சுட்ருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கர்மேந்திரியங்கள்னு பேர். அப்போது மனமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அகங்காரமாக அது வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கர்மேந்திரியங்கள் பயன்படுது. ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மனமாக மாறுறதுக்கு அந்த ஞானேந்திரியங்கள் தான் காரணமாக இருக்குது. அது வந்து ரகசியமானது. அந்த பொருளை வந்து வாக்கு, பாணி, பாயு, பாதம், உபஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 விஷயந்தான் வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி அந்த ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து, அந்த களங்கமில்லாத தன்மையிலிருந்து களங்கமுள்ள தன்மைக்குள்ளே மாறுறதுக்கு இந்த 5 விஷயங்கள் காரணமாகுது. அப்படி தான் ஜீவன்கிறது மனசாக மாறுது. அப்படி மனசாக மாறுறதுக்கு இந்த 5 விஷயங்கள் காரணமாக இருக்குது. அதனால் இதை ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஞானேந்திரியங்கள் 5ம் கர்மேந்திரியங்கள் 5மா இருக்கக்கூடியதான் தசேந்திரியங்கள்னு சொல்கிறாங்க. இந்த தசேந்திரியங்கள் வழியாக வெளியில் போகிறத சக்தியை தடுத்து நிறுத்தி அதை ஒரே கதியாக ஒரே ஏககதியாக மாற்றுறதுக்கு பேர் தான் ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லி வேதங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அந்த அர்த்தம் புரியாததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நமக்கு தெரிஞ்ச சமய சடங்குகளை நம்ம இங்கே செயல்பட்டு
நாம் இதனால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நாம் நம்ம ஜீவனை மேலும் நஷ்டப்படுத்திகிட்டே தான் இருக்கிறோமே தவிர மோட்சத்துக்கான உபாயங்களை நம்ம எதையுமே செய்கிறதில்ல. இதே போல் தான் பிரதோஷம் அப்படிங்கிறது. பிரதோஷங்கிறது எப்போ வரும்னா திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திதி என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் அது வரும். திரியோதசிங்கிற திதி வரும்போது தான் அந்த பிரதோஷங்கிறது வர்றது. அப்போது திரியோதசின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திரி அப்படின்னா 3ன்னு அர்த்தம். அது என்னென்னா 3 குணங்கள், அது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இப்படி 3 குணங்களாக தசேந்திரங்கள் வழியாக வெளியில் வர்ற அந்த சக்தியை வெளியில் வர விடாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் திரியோதசி. அதைத்தான் வந்து பிரதோஷம்னு நம்ம சொல்கிறோம். நாம் இதை புரிஞ்சுக்காமல் நம்ம சிவசேத்திரங்களுக்குள்ளே போய் சிவன் கோயில்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களை கும்பிட்டுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச விரதங்கள் அனுஷ்டித்து நம்ம ஜீவனை நஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோமே தவிர அந்த ஜீவசக்தியை உள்ளில் அடக்கிறது கிடையாது. ஏன்னா முதல் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருக்கிறாரு, ஈஸ்வர மதஸ்தன்னா யார் அப்படின்னு. ஈஸ்வர மதஸ்தன்னா தன்னுடைய ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை வெளியில் விடாமல் தனக்குள்ளாரையே நிலைநிறுத்துறவனவனோ அவன் தான் ஈஸ்வர மதஸ்தன். அப்போ ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை வெளியில் விடக்கூடாது. அதுக்கான உபாயங்கள் வந்து நாம் கடைபிடிக்கக்கூடிய விரதங்களில் இல்லை. அதனால் அது வந்து சரியான மார்க்கத்தை நமக்கு காண்பிக்கிறது கிடையாது. அப்போது பிரதோஷம் அப்படின்னா 3 குணங்களாக வெளியில் போகக்கூடிய ஜீவனாகவும் மனசாகவும் அகங்காரமாகவும், அதாவது சத்துவகுணமாகவும் ரஜோகுணமாகவும் தமோகுணமாகவும் வெளியில் போகக்கூடிய மனசை வெளியில் போக விடாமல் உள்ளுக்குள்ளாரே அடக்கி நிறுத்துறது, அதுதான் வந்து பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம். இன்னொரு விரதம் என்னென்னா சிவராத்திரி விரதம். இது வருஷத்தில் ஒரு நாள் தான் வரும். அந்த நாள் முழுவதும் நம்ம முழிச்சிருக்கணும், தூங்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு நாள் தான் சிவனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். மற்ற நாள்லாம் அவர் வந்து தூங்குறதே இல்லை, முழிச்சிட்டே இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு நாள் அவரை தூங்க விட்டுட்டு நாம் முழிச்சிருந்து அவருக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சடங்கை நாம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த நாள் முழுவதும் முழிச்சிருந்து சிவ கீர்த்தனங்களை பாடி சிவ புராணங்கள் பற்றின விஷயங்களை பேசிக்கிட்டு ஆடலும் பாடலுமா எப்படியெல்லாம் நம்ம தூக்கத்தை நம்ம வரவிடாமல் தடுக்க முடியுமோ நியாயமான முறையில் அப்படியெல்லாம் நாம் அதை செஞ்சிட்ருக்குறோம். அப்போ இதெல்லாம் செய்கிறதுனால நம்மளுடைய சக்தி உள்ளிலடங்கு தான் வெளியில் போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வெளியில் தான் போகுது. நீங்கள் நார்மலாக படுத்து தூங்கியிருந்தால் கூட ஒரு 16 மணி நேரம் நீங்கள் வெளியில் முழிச்சிட்ருக்கிறீங்க, ஒரு 8 மணி நேரம் தூங்குறீங்க. ஆனால் அந்த சிவராத்திரி அன்னைக்கு 24 மணி நேரமும் நீங்கள் முழிச்சிட்ருக்கிறீங்க. அப்போது நார்மலாக 16 மணி நேரம் போகக்கூடிய சக்தி அந்த சிவராத்திரி அன்னைக்கு 24 மணி நேரம் வெளியில் தான் போகுது. அப்போ அது வந்து சக்தியை அடக்கிறதுக்கான ஒரு யுக்தி அதில் ஒன்றுமே இல்லாமல் போகுது. அதுதான் நாம் இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சமய சடங்குகளாக இருக்குது. அவங்க அதை குறிப்பிட்டு அவங்க சொல்லலை. சிவராத்திரி விரதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ராத்திரி அப்படின்னா ரா கூட்டல் திரி. திரி அப்படின்னா திரிகுணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ரா அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். அந்த இருட்டுக்கு தான் அறியாமைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த அறியாமைங்கிறது தான் நாம் தூங்குகிற தூக்கம். அது இதுக்கு முன்னாடி 7ஆம் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருந்தார். தூக்கம், சொப்பனம், விழிப்பு அப்படிங்கிற ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி பேசும்போது நாம் தூங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து மனம் வேலை விட்ட சமயம். உண்மையாகவே தூக்கம் அப்படின்னா அது அறியாமை தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அறியாமைங்கிற தூக்கத்தில் நீங்கள் காணக்கூடிய சொப்பனம் தான் இந்த உலகம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்படி ரா அப்படின்னா அதுக்கு இருட்டுன்னு அர்த்தம். அந்த இருட்டு தான் தூக்கத்துக்கான அறிகுறி. அப்படி அறியாமைன்னு சொல்லக்கூடிய அந்த தூக்க நிலைமையிலேருந்து நாம் விழிப்புணர்வு அடையணும், நாம் விழிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிவராத்திரி விரதமே இருக்குது. அப்போ என்றைக்கு நான் அறியாமையை விட்டு விலகி அந்த 3 குணங்களை உள்ளில் அடக்கி அந்த வெளியில் போகக்கூடிய அந்த சலனத்தை நான் தடுத்து நிறுத்தி எனக்குள்ளாரையே நான் நிலைநிறுத்துறனோ அன்றைக்கி தான் சிவராத்திரி விரதம். அது ஏதோ ஒரு நாளில் வரக்கூடிய விஷயம் கிடையாது. அது அந்த ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த இருட்டு நீங்கி போயிடுதுன்னு அர்த்தம். ஒரு முறை இருட்டு நீங்கிடுச்சுன்னா அது பகல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருட்டாகிறது இல்லைங்கிறது சாமி. ஏன்னா அந்த பகலை நாம் இது வரைக்கும் உணரவே இல்லை. நம்முடைய சாஸ்வதமாக இருக்கக்கூடிய இயல்பே இருட்டாக தான் இருக்குது. பிறந்ததுலேருந்து சாதாரண மனுஷர்கள் வந்து சாகிற வரைக்கும் அந்த இருட்டிலேயே தான் இருக்காங்க, அந்த அறியாமையிலே தான் இருக்காங்க. தன்னைத்தானே உணராமல் தான் யாருன்னே தெரியாமல் அந்த உடம்பு தான் நாம், இந்த அகங்காரத்தை தான் நாமன்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். இது எதுவுமே நாம் கிடையாது. அந்த பரிசுத்தமான களங்கமில்லாத அந்த தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஜெகஜோதி, அந்த ஈஸ்வரத்தன்மை அதுதான் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமலே நம்ம செத்து போயிட்டுருக்குறோம். அதை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம சாக போகிறது கிடையாது. புரிஞ்சுக்காததுனால தான் செத்துட்ருக்குறோம். அப்போது
அந்த அறியாமைன்னு சொல்லக்கூடிய அந்த இருட்டை நம்ம அந்த தூக்கத்துலேருந்து விழிக்கிறதுக்காக தான் சிவராத்திரி விரதத்தை வந்து அனுஷ்டிக்க சொன்னாங்க. அந்த தூக்கத்துலேருந்து நம்ம விழிச்சிட்டோம்னா நம்ம சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்கிறதா அர்த்தமாயிருது. ஆனால் நாம் தூக்கம்னாலே நாம் நைட்டு எப்போவுமே தூங்குற அந்த நிலைமை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால தான் அதில் விழிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். அது மனம் வேலை விட்ட சமயம் தான் அது தூக்கம் அல்ல. அது தூக்கம் அப்படின்னா அறியாமை தான் தூக்கம் அப்படிங்கிறத சாமி வந்து 7ஆம் அத்தியாயத்திலே விவரமாக டீட்டெயில்டாக அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போ அந்த அறியாமைன்னு சொல்லக்கூடிய அந்த இருட்டிலிருந்து நம்மளுடைய திரிகுணங்களாக வெளியில் போகக்கூடிய சக்தியை வெளியில் போக விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு பேர் தான் சிவராத்திரி. அப்படி நம்ம செஞ்சோன்னா நமக்கு வந்து மோட்சம்ங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இப்போ இதில் வந்து இந்த ஞானேந்திரியங்கள் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன். அந்த ஞானேந்திரியங்களில் வந்து வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்கள் இருக்குது. அந்த 5 விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வாக்கு அப்படின்னு சொல்லும்போது அது பிரம்மா சரஸ்வதியினுடைய அந்த உற்பத்தியை பற்றி பேசும்போதே சாமி சொல்லியிருந்தார். வாக்கு அப்படிங்கிறது சரஸ்வதி அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த சரஸ்வதிக்கு பேர் இன்னொரு பேர் வந்து சக்தின்னு பேர். அதுதான் சக்தி ரூபமாக சலித்து நமக்குள்ளார இருந்து வெளியில் வந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்குது. அப்படி சக்தியாக சலித்து வெளியில் போகக்கூடியது தான் அங்கே வாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அப்போது நமக்குள்ளார இருந்த இந்த ஜீவசக்தி அது வந்து வெளியில் போய் அந்த சலனத்தோட இந்த உலகத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் வந்து வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இந்த இந்திரியங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது அதில் வந்து கண், காது, மூக்கு, வாய், தோல் இப்படிலாம் இருக்குது. இது அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சலனம்ங்கிறது முன்னாடி இருக்குது. அதுக்கு தான் மனசுன்னு பேர். அந்த மனசு சலனப்பட்டு இந்த இந்திரியங்கள் மூலமாக வெளியில் வரலன்னா அது உலகத்தை உண்டு பண்ணவோ அது உண்டு பண்ண உலகத்தை நமக்கு தெரிவிக்கவோ அதனால் முடியாது. அப்போ அதை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் வந்து இந்த 5 இந்திரியங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்குது. அப்போது அந்த வாக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்குள்ளாரிருந்து வெளியில் வரக்கூடிய சப்தம். அது அந்த சப்த ஸ்வரூபமாக தான் நாம் தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறோம். அந்த சப்தம் தான் நமக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய சக்தியினுடைய சலனத்தை அது உண்டு பண்ணி கொடுத்துருக்குது. அப்போது அந்த இதெல்லாம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து வேலை செய்யணும்னா இந்த 5 விஷயமும் வேணும். அவங்களுக்கு இந்த சலனம் ஏற்படணும் அப்படின்னா இந்த 5 விஷயமும் மூலமாக தான் சலனத்தை ஏற்படுத்துது. அந்த மனம்ங்கிற ஒரு நிலைமை அடையிறதுக்கு இந்த 5 விஷயமும் தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் அது வெளியில் போய் உலகத்தை உண்டு பண்ணவும் அது தெரிஞ்சுக்கவும் அது செய்யுது. அப்போது இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த கர்மேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயமும் வந்து வெறும் ஒரு புலன்கள் தான். அது ஒரு இந்திரியம் தான். அது கதவு ஜன்னல்கள் மாதிரி. அது வழியாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுதான் பார்க்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவோ ஜன்னலோ வெளி விஷயங்களை பார்க்குறது கிடையாது. ஆனால் அந்த கதவு ஜன்னல்கள் மூலமாக வீட்டுக்குள்ளார இருக்கிற ஒருத்தர் வெளி விஷயங்களை கவனிக்கிறார். அந்த கவனிக்கிற ஆள் யார் அப்படின்னா மனம்தான். அது அவர் தான் உள்ளேருந்து வெளியிலையும் வெளியிலேருந்து உள்ளாரையும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவர். ஜீவனுக்கு வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வெளியில் போனால் செத்து போயிடும். நம்ம பிணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் நமக்கு வந்துடும். அப்போ அவர் வெளியில் போகிறதுனால அவருக்கு பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி அகங்காரத்துக்கு பார்த்திங்கன்னா அவரால் உள்ளே வர முடியாது. ஏன்னா அவருடைய சிருஷ்டிங்கிறது உலகம் உண்டானால் தான் முடியும். இந்த உலகத்தில் நாம் ஏற்படுத்தி இருக்கிற பதிவுகளை வச்சு தான் அவர் உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறார். அந்த பதிவுகள் முழுவதையும் அழிச்சிட்டிங்கன்னா அகங்காரங்கிறது அங்கே வேலை செய்யாது. அந்த பதிவுகள் தான் நமக்கு அப்பப்போ எடுத்து காமிக்குது. நாம் ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு சேரை பார்க்குறோம் அப்படின்னா அது சேர் தான் அப்படிங்கிறத அந்த அகங்காரம் சொல்லணுன்னா அதுக்கு ஒரு பதிவு வேணும். அப்போ அந்த அகங்காரத்துக்கு வேலையை கொடுக்குறதே அந்த பதிவுகள் தான். அப்போ அந்த பதிவுகளில் தான் அது உற்பத்தி ஆகிருக்கு. அந்த பதிவுகளை வச்சு தான் அது வேலை செஞ்சிட்ருக்குது. அந்த பதிவுகள் இல்லாதப்போ அது இல்லாமலும் போயிடுது. அப்படி தான் நம்ம தூங்குகிற சமயத்தில் மனம்ங்கிறது உள்ளடங்கும் போது உலகம் இல்லாமல் போயிடுது. அந்த பதிவுகளும் இல்லாமல் போயிடுது. அப்போ அகங்காரமும் இல்லாமல் போயிடுது. அப்போது அகங்காரத்தினால உள்ளே வர முடியாது, ஜீவனால் வெளியில் போக முடியாது. ஆனால் மனசுனால் மட்டும்தான் தூங்குகிற சமயத்தில் களங்கமில்லாத தன்மையில் உள்ளாரே இருக்க முடியும். விழிக்கிற சமயத்தில் இந்த உலகத்தை உண்டு பண்ணி களங்கமுள்ள தன்மையோட வெளியில் இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கூடையும் அதனால் இருக்க முடியும். அப்படி அந்த மனம்ங்கிற ஒரு மனுஷன்தான் விஷயங்களை உண்டு பண்ணி அதை நமக்கு தெரிவிக்கிற வேலையை அவர் செஞ்சிட்ருக்கிறார். அப்போது அந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த மனம்தான் இந்த விஷ்ணுவுக்கான ஒரு வேலையை அவர் செஞ்சிட்ருக்கார். அந்த உலகத்தை உண்டு பண்ணி அதை காப்பாற்றிட்டு இருக்கிற வேலையை அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. அதனால தான் அவரை விஸ்வம்பரன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம்.
அதனால தான் அந்த சக்தியினுடைய சலனத்தை தான் நாம் வாக்கு அப்படின்னு சொல்லி நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம். ஏன்னா வாக்கு அப்படின்னா சப்தம், சப்தம் இல்லைன்னா சக்தி இல்லை, சக்தி இல்லைன்னா சப்தமும் இல்லை. ஏன்னா நாம் பிறந்த குழந்தை வந்துருச்சு, அந்த குழந்தை வந்து சப்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சக்தியை வெளிப்படுத்தாமல் அதனால் முடியாது. அதே குழந்தை வயசாகி போய் படுத்த படுக்கையாகி போச்சு, அதுக்கு சக்தி இல்லை, எந்திரிச்சு நடக்க முடியாது, கை கால் அசைக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்குது, எப்போ செத்து போகும்னு தெரியாது. அந்த நிலைமையில் இருக்கும்போது அதனால் ஒரு சப்தத்தை கூட எழுப்ப முடியறது கிடையாது. ஏன்னா அந்த சக்தி இல்லாமல் போகிறது தான் அதுக்கு காரணம். அப்போ அந்த சக்தி அப்படிங்கிறதும் சப்தங்கிறதும் ரெண்டு வேறு வேறு கிடையாது. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமையில தான் அது இருக்குது. ரெண்டும் இணைஞ்சு தான் வேலை செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்குது. அப்போது நம்மளிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தி தான் அங்கே வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திரியமாக இருக்குது. இப்போ அடுத்தது பாணி அப்படின்னா வாக்கு பாணி, அடுத்த இந்திரியம் வந்து பாணி. அந்த பாணி அப்படின்னா அதுக்கு கைகள்னு அர்த்தம். இந்த பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு திருமணத்தினுடைய சடங்கை பற்றி குறிப்பிடும்போது பாணி கிரகணம், நம்ம சாமியினுடைய அந்த வழிமுறையில் அந்த திருமணம் செய்கிறவங்க வந்து பாணி கிரகணம் மூலமாக தான் அவங்க செய்கிறாங்க. பாணி கிரகணம் மூலமாக திருமணம் செய்கிறது எப்படின்னா, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அந்த அக்னியை சுற்றி வர்றது, வலம் வர்றது. 3 முறை வலம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு பாணி கிரகணம் மூலமாக திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிடுவார். அந்த ஒரு வரைமுறை நமக்கு போதும், அந்த சடங்கு போதும் அப்படின்னு சொல்லி அவர் அதை மட்டுமே நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த பாணி அப்படின்னா அது கைகள்னு அர்த்தம். ஏன்னா கை கோர்க்கிறது தான் திருமணம். அந்த பாணி கிரகணம்னா 2 கைகளும் இணையிறது. அப்போ அந்த பாணி அப்படின்னா கைகள்னு அர்த்தம். யாருடைய கைகள் அப்படின்னா மனசனுடைய கைகள், அது விஷ்ணுவனுடைய கைகள். அந்த விஷ்ணுவுக்கு 4 வகையான கைகளை நீங்கள் கவனிக்க முடியும். அந்த விஷ்ணுவனுடைய படத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 4 கைகள் அவருக்கு இருக்கும். அந்த 4 கைகளையும் ஒவ்வொரு ஆயுதத்தை அவர் வந்து வச்சுருப்பார். ஒரு கையில் சக்கரம் இருக்கும், ஒரு கையில் சங்கு இருக்கும், இன்னொரு கையில் கதம் இருக்கும், இன்னொரு கையில் பத்மம் இருக்கும், தாமரை. இந்த 4 கைகள் தான் பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. அதில் வந்து அந்த சக்கரத்தினுடைய பலன் என்ன, அது ஏன் அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நாம் நினச்சிட்ருப்போம் ஏதோ சத்துருக்களை அவர் வந்து அழிக்கிறதுக்காக வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு. கதமுடைய பலன் என்ன அப்படின்னா அதுவும் சத்துருக்களை அழிக்கிறதுக்காக தான் இருக்கும். சங்குனுடைய சலனம் என்ன அப்படின்னா சப்தத்தை உண்டு பண்ணுறதுக்காக இருக்கும். ஒரு தாமரையினுடைய பலன் என்ன அப்படின்னா ஒரு அலங்காரத்துக்காக அவர் வச்சுருப்பாருன்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சாமி அதுக்கு ஒரு விளக்குறை கொடுக்குறாரு. அதில் சங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது சப்தத்தை உண்டு பண்ணுறது தான் அது. ஆனால் அந்த சப்தத்துக்கு அந்த சப்தம்தான் அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறது எது அப்படின்னா காது தான். இந்த காது தான் சப்தத்துக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. ஒரு சப்தத்தை நம்ம கிரகிக்கிறதுக்கு காது தான் காரணமாக இருக்குது. அப்போ அந்த காது தான் அங்கே சங்காக இருக்குது. கண் வந்து எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி பார்த்துக்கிட்டு மாறி மாறி விஷயங்களாக பார்த்துட்டே இருக்கும். அது எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியது. அது மனசு மாதிரி. அப்போ அந்த மனம் எப்படி சுற்றிட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த கண்ணுங்கிறதும் சுற்றிக்கிட்டே இருக்கும். மனம் எப்படி எங்கே இருக்கணுங்கிறத அந்த கண்ணு தான் தீர்மானிக்குது. அதனால தான் நாம் ஜெபம் பண்ணும்போது புருவ மத்தியத்தை கவனிக்க சொன்னதுக்கு அதுதான் காரணம். இந்த கண் எங்கே பார்க்குதோ அங்கே தான் கவனம் போகும். ஒரு டீச்சர் வந்து வகுப்பு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நாம் டீச்சர் கவனிச்சாதான் அந்த கவனம் அங்கே போகும். நம்ம வேறு எதையாவது திரும்பி நின்று நம்ம வேறு ஏதாவது விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கவனம் அங்கே சிதறல் ஆயிரும். அப்போ கவனிக்கிறது அப்படின்னாலே பார்க்கறதுன்னு ஒரு அர்த்தம் அதுக்கு உள்ளார ஒளிஞ்சே இருக்குது. என்னை கவனி, நீ அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு டீச்சர் சொல்லுவார். ஏன்னா அங்கே பார்க்குறதும் அங்கே கவனமும் ஒன்றாவே இருக்குது. அப்போ ஜெபம் பண்ணும்போது நாம் புருவ மத்தியத்தை கவனிக்கணும் அப்படின்னா ஏன் அந்த கவனத்தை மட்டும் அங்கே வச்சுட்டு வேறு எதையாக பார்க்கலாமே? ஏன்னா அங்கே கவனச்சிதறல் வந்துடும். நீ உங்களுடைய பார்வையை நோக்கி தான் உங்கள் கவனம்ங்கிறது அங்கே போகுது. அதனால தான் சாமி என்ன சொன்னார்னா புருவ மத்தியத்தை பார்த்துக்கிட்டே அந்த புருவ மத்தியத்தில் 2 கண்களையும் ஊன்றி இருந்தே அந்த கவனத்தை வைக்கணும்னாரு. ஏன்னா அந்த பார்வை மேலே இருக்கும்போது கவனம் குவியறது ரொம்ப சுலபம். பார்வை வேற எங்கேயாவது இருக்கும்போது அந்த கவனத்தை கொண்டு போய் அங்கே வைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். அதனால் அந்த பார்வைங்கிறது தான் அந்த பார்க்கறதுங்கிற அந்த விஷயந்தான் கவனத்தையும் அது வந்து ஹேண்டில் பண்ணுது. அப்போ அந்த கண்கள் அப்படிங்கிறது வந்து மனசு தாங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த கண்கள் எங்கே இருக்குதோ அதனுடைய பார்வை எங்கே இருக்குதோ அங்கே மனசு சுலபமாக போயிடும் அப்படிங்கிறார். அப்படி அந்த கண்ணுங்கிறது சக்கரம், அது சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக கதம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பார். அது வந்து என்னென்னா
அது சத்துருக்களை அழிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. அது வந்து நம்மளுடைய சுவாசம், அது மூக்கு. அந்த மூக்கினுடைய அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா அது கதம் மாதிரியே இருக்கும். அந்த கதம் எப்படி ஒரு பகுதி பருத்தும் இன்னொரு பகுதி சிறுத்தும் இருக்குதோ அதே மாதிரியே அந்த மூக்கினுடைய பகுதியும் கதம் மாதிரியே இருக்கும். அதுக்கு அடுத்தது 4ஆவதாக இருக்கக்கூடியது வந்து பத்மம், அது தாமரை. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அகங்காரம் அது. ஏன்னா அந்த அகங்காரம்ங்கிறது தான் வாய். அது அந்த நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 புலன்கள் தான் அவர் 4 கைகளாக வச்சுருக்கிறார். இந்த 4 ஆயுதங்களை வச்சு தான் அந்த மனம்னு சொல்லக்கூடிய பரமாத்மா வெளி உலகத்தோட தொடர்பில் இருக்கிறார். பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் வாசனை நுகர்றதுக்கும் சுவை அறிவறதுக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த 4 வகையான ஒரு தொழில்களை அவர் செஞ்சிட்ருக்கிறார். ஏன் அதை அகங்காரத்தை வந்து அந்த பத்மங்கிறது அகங்காரம், ஆனால் அதை ஏன் வாயின்னு குறிப்பிடணும் அப்படின்னா நம்முடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு வந்து வாயிலிருந்து தான். இப்போ நான் ஒரு வேலையை செஞ்சுட்டேன், இது யார் செஞ்சா இந்த வேலையை அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் உடனே என்ன சொல்லுவேன்? நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளிப்பாடை என் வாய் மூலமாக தான் சொல்ல முடியும். என்னுடைய வாயிலிருந்து தான் அந்த அகங்காரத்தினுடைய வெளிப்பாடுங்கிறதே இந்த உலகத்துக்குள்ளார வருது. என்னுடைய நான்கிற அகங்காரத்தை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு இந்த வாய் தான் யூஸ் ஆகுது. அது மூலமாக தான் நான் தெரியப்படுத்துகிறேன். அதனால் இந்த 4 அகங்காரத்தினுடைய வெளிப்பாடுங்கிறது வாய் அப்படிங்கிறதுனால அந்த பத்மங்கிறது சாமி வந்து வாய் தான் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது இந்த 4 கைகள் தான் வந்து பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது பாயு அப்படின்னா அந்த சிவலிங்கத்தை நம்ம சிவசேத்திரங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். மேலே வந்து ஒரு படிக்கல்ல திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் சிவலிங்கம் மேல் பகுதி. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அந்த தட்டு மேலே தான் அந்த படிக்கல்ல திருப்பி போட்ட மாதிரி ஒரு உருவத்தை நம்ம பார்த்துருப்போம் சிவசேத்திரங்களில். அந்த லிங்கத்தினுடைய ஒரு உருவமாக இருக்கும். அதில் அந்த படிக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த மைய பகுதி தான் வந்து பாயு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அது வந்து ஊற்று ஊறுகிற இடம் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த ஊற்று என்ன அப்படின்னா நம்முடைய சுக்கிலம் தான். அது அந்த சுக்கிலம் அங்கிருந்து தான் உற்பத்தியாகி வெளியில் வருது அப்படிங்கிறார். அங்கிருந்து தான் ஊறி வெளியில் வருதுங்கிறார். அந்த சுக்கிலத்தினுடைய உற்பத்தி அங்கே தான் இருக்குதுங்கிறார். ஆனால் அங்கே உற்பத்தியான சுக்கிலம் எங்கே நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கீழே தட்டு பகுதியில் தான் அது எப்போவுமே அந்த ஸ்டோரேஜில் இருக்கும். ஆனால் அது உற்பத்தி ஆகிறது அந்த படிக்கல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மைய பகுதியில், சிவலிங்கத்தினுடைய மைய பகுதியில் தான் அந்த பாயு அப்படின்னு சொல்லக்கூடியது. பாயுனா இப்படி பாஞ்சு போகிறது. அது அங்கேருந்து ஊறி ஒரு இடத்துலேருந்து நிற்காமல் இன்னொரு இடத்துக்கு போகிறது. அப்படி தான் வந்து அது ஊறி போகிற ஒரு இடம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து சாமி பாயு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் சொல்லக்கூடியது வந்து பாதம். பாதம் அப்படின்னா அது உற்பத்தி ஸ்தானம்னு அர்த்தம். அது நம்முடைய புருவ மத்தியம். அது அதுதான் நம்மளுடைய தொடக்க ஸ்தானம். நாம் எங்கே உற்பத்தி ஆனோன்னா அந்த புருவ மத்தியத்தில் தான் நம்முடைய உற்பத்திங்கிறது இருக்குது. அதுதான் நம்மளுடைய மூலாதாரம்னு சொல்லக்கூடிய இடம். அதுக்கு தான் வந்து பாதம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த அடிமுடி காணக்கூடிய ஒரு நிகழ்வு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பிரம்மாவுக்கும் ஒரு விஷ்ணுவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். நான் வந்து படைக்கலைன்னா நீ எப்படி காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லி பிரம்மா கேட்பார். அவர் எப்படி அழிப்பார் சிவபெருமான். அப்போது உங்கள் 2 பேர்த்துக்கும் வேலை கொடுக்கறது படைக்கும் தொழிலை வச்சுருக்கிறேன் நான் தானே. நான் படைக்கலைன்னா உங்கள் 2 பேர்த்துக்கு வேலையே இருக்காது அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து கேட்பார். அப்போ விஷ்ணு என்ன சொல்லுவார்னா, இல்லை நம்ம 2 பேரையும் விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் சிவன் தான். அவருடைய அடிமுடியை கூட நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்து சொல்லுவார். அப்போ பிரம்மா என்ன சொல்லுவார்னா, நான் அவரை பார்த்துட்டேன்னா நான் தான் உயர்ந்தவன், நீ ஒத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்பார். கண்டிப்பாக ஒத்துக்குவேன், ஆனால் அது உன்னால் முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் கேட்க மாட்டார். நான் அவருடைய முடியை நான் பார்த்தே தீர்வேன்னு சொல்லி அவர் முடியை பார்க்குறதுக்கு கிளம்பி போவார். சிவபெருமான் பெருசாகிட்டு போயிட்டே இருப்பார். இவர் பிரம்மா அந்த முடியை நோக்கி மேலே போயிட்டே இருப்பார். அவரால் பார்க்கவே முடியாது. விஷ்ணு என்ன பண்ணுவார்னா, அவர் நேராக கீழே இறங்கி போய் அந்த பாதாளத்தை தோண்டி அவருடைய பாதம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் சரணடைவார். அந்த பாதத்தை தொட்ட உடனே சிவபெருமான் யார் நம்ம பாதத்தை தொடர்றதுன்னு சொல்லி குமிஞ்சு பார்ப்பார். அப்போது விஷ்ணு அவருடைய முடியை அவர் பார்த்துருவார். இப்படி தான் அந்த சாஸ்திரங்கள்லாம் அந்த கதை வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு அகங்காரம் வந்து அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகவே முடியாது. அது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த உற்பத்தி ஸ்தானத்தை அதனால் அடையவே முடியாது. அது அடையிறதுக்கான ஒரே தகுதியுள்ள ஒரே ஆள் யார் அப்படின்னா மனம்தான்.
மனசுனால மட்டும்தான் அந்த உற்பத்தி ஸ்தானத்தை போய் அடைய முடியும். அந்த மனசுக்கு மட்டும்தான் பணிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அப்படி அந்த மனம்ங்கிறது பணிஞ்சு போய் அந்த பாதத்தை போய் பிடிக்குது. அந்த பாதம் தான் உற்பத்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதுவும் நம்முடைய புருவ மத்தியம். அந்த புருவ மத்தியத்தில் என்னைக்கு மனம் போய் சலனம் இல்லாமல் அமைதியாக இருக்குதோ அப்போ தான் வந்து அந்த சிவபெருமானுடைய அடிமுடியை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போது அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது உற்பத்தி ஸ்தானம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த இந்திரியம் என்னென்னா உபஸ்தம். அந்த உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா அப்படின்னா அது வந்து சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்திதி அப்படின்னா அது ஸ்திரமாக இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே நிலையாக இருக்குதுன்னு அர்த்தம். எதோட அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்கத்தோட. அந்த லிங்கத்தோட எது சேர்ந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தட்டு தான் சேர்ந்தே இருக்குது. அந்த படிக்கல் மாதிரி கவுத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு உருவத்தோட கீழே தட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதோட சேர்ந்தே இருக்குது. அதுக்கு பேர் தான் உபஸ்தம்னு பேர். அங்கே தான் சுக்கிலத்தினுடைய ஸ்டோரேஜ் இருக்குது. அங்கே தான் சுக்கிலம்ங்கிறது இருக்குது. ஆனால் உருவாகி வர்றது லிங்கத்தில் இருந்து. ஆனால் அது நிலைநிறுத்தி வச்சிருக்கிற அந்த பகுதிங்கிறது உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில். அப்படி அந்த லிங்கத்தோட சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அது வந்து உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தட்டு பகுதி. இதனால தான் வந்து ஈஸ்வர லிங்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அது நம்முடைய புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அந்த லிங்கத்தில் தான் அந்த உபஸ்தம் அப்படிங்கிறது சேர்ந்தே இருக்குது. அந்த உபஸ்தம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உபஸ்தம் அப்படின்னா யோனின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. யோனி அப்படின்னா உற்பத்தி ஸ்தானம்னு அர்த்தம். அந்த மனம்ங்கிறது அங்கே தான் உற்பத்தி ஆகுது. ஏன்னா மனம்ங்கிறது சுக்கிலம். அது ஜலாம்சமாக இருக்கக்கூடிய சுக்கிலம். அந்த மனம்ங்கிற சுக்கிலம் அந்த உபஸ்தம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து தான் அது வெளிப்பட்டு வருது. அப்போது அந்த உற்பத்திங்கிறது அங்கே தான் இருக்குது. ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி நம்மளுடைய உற்பத்திங்கிறது பெண்களினுடைய மூத்திர துவாரம் கிடையாது அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் தான் நம்மளுடைய உற்பத்திங்கிறது இருக்குது. ஏன்னா ஒரு கர்ப்ப பாத்திரத்தில் நாம் ஒரு குழந்தையாக உற்பத்தியாகி வரணும் அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவுடைய அந்த சுக்கிலம்ங்கிறது அவங்களுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேருந்து அவங்களுடைய புருவ மத்தியத்திலேருந்து இலகி வெளியில் வரணும். அதுக்கப்புறம் அது கர்ப்ப பாத்திரத்தில் போய் விழுகும்போது தான் அது உற்பவமாகி வரும். அப்போது அது உற்பத்தி ஆனது எங்கிருந்து அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவுடைய ஒரு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலேருந்து தான் நாம் வந்திருக்கிறோம். நாம் அந்த கர்ப்ப பாத்திரத்துலேருந்து நம்ம டைரெக்டாக வரல. அந்த கர்ப்ப பாத்திரத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா அதில் விழுந்த அந்த சுக்கிலத்தை அதை நிலைநிறுத்துறது, அதை பாதுகாக்கிறது, அதைய வந்து இன்னும் விருத்தியாக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் அது செஞ்சிட்ருக்குது. இதுக்கு தான் சாமி இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு வயலில் வந்து ஒரு நெற்கதிரை வந்து நடுறோம். ஒரு நெல்லினுடைய விதையை அதில் போடுறோம். அந்த வயல் என்ன பண்ணுதுன்னா அதில் நல்லா சமன்படுத்தி அது தயார்படுத்தி வச்சுருக்குறோம். உரமெல்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அந்த வயலுங்கிறது. அதில் நம்ம அந்த நெல் கதிரை போடும்போது அதில் நெல் முளைச்சி நெற்கதிராக அது வந்து முளைச்சி வெளியில் வருது. அதை நம்ம அந்த நெற்கதிரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வயல் கதிர்னு சொல்கிறதில்ல, நெல் கதிர்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அதனுடைய விதை நெல்லுக்கானது. கோதுமையை போட்டோம்னா அது கோதுமை, நெல் போட்டோம்னா நெல். அப்போ அந்த நெல் தான் அந்த கதிரை உற்பத்தி பண்ணியிருக்கு, அந்த வயல் கிடையாது. அதே மாதிரி தான் அந்த வயல் மாதிரி தான் இந்த கர்ப்ப பாத்திரமும். அதில் எதை போட்டிருக்கிறோமோ அதை விருத்தியாக்கிற வேலையை தான் அந்த கர்ப்ப பாத்திரம் பண்ணுது. அதில் போட்டிருக்கிற விதை ஏதோ ஒருதுன்னா சுக்கிலத்தினுடையது. அந்த சுக்கிலத்தினுடைய உற்பத்தி புருவ மத்தியத்தில் இருக்கிற யோனி அப்படின்னு சொல்லக்கூடிய உபஸ்தத்துலேருந்து வந்திருக்குது. அப்போ அதுதான் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானமே தவிர இந்த கர்ப்ப பாத்திரம் கிடையாது அப்படிங்கிறத சாமி வந்து அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அந்த மூத்திர துவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய மூத்திர துவாரம் வழியாக நம்ம வெளியில் வர்றோம் கர்ப்ப பாத்திரத்துலேருந்து. அப்படி வர்றது அவர் வந்து கும்பிபாக நரகஸ்தலம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அவங்க நரகத்துக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். ஏன்னா சொர்க்கத்தில் இருந்தவங்க இப்போ நரகத்தை நோக்கி வராங்க. எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க செத்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கம் நரகம்லாம் இருக்குதுன்னு. நாம் கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது சொர்க்கத்தில் தான் இருந்தோம். ஏன்னா சொர்க்கம்ங்கிறது என்ன, பந்தத்துலேருந்து விடுதலை ஆகிறது தான் சொர்க்கம்ங்கிறது. அந்த பந்தம்ங்கிறது என்ன, இந்த உலகம் தான் பந்தம். ஏன்னா கர்ம பந்தமாகும் உலகு அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ இந்த உலகம்ங்கிறது இல்லாமல் இருக்கும்போது தான் நாம் சொர்க்கத்தில் இருக்க முடியும். அப்படி பார்த்தா கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த நிலமையில தான் நாம் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம். எப்போ வெளியில் வந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணுறோமோ அப்போ தான் பந்தம் ஏற்படுது. பந்தம் இருக்கிற இடத்துல சொர்க்கத்துக்கு வேலையே கிடையாது. ஏன்னா பந்தம் ஏற்பட்டுருச்சுன்னா நாம் கைதி ஆகிட்டோம்னு அர்த்தம்.
அதில் பிணைஞ்சு நம்மளை இங்கே இருக்க வைக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் இங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த உலகம்னு சொல்லக்கூடிய இந்த பந்தத்திலிருந்து விடுதலையாகிற அந்த விஷயத்தை தான் இங்கே வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நாம் குறிப்பிட்டு சொல்லிகிட்ருக்குறோம். அப்படி இந்த நரகம் அப்படின்னா இந்த உலகம் தான் இந்த நரகம்ங்கிறது. ஏன்னா இங்கே தான் சுகதுக்கங்கள் மாறி மாறி அனுபவப்பட்டுகிட்டே இருக்குது. இங்கே வந்து கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. அவங்க ரெண்டையுமே அவங்க அனுபவிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அதனால தான் சாமி இது நரகஸ்தலம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்கே பந்தம் இருக்குது, அந்த பந்தத்தை தான் அவர் நரகம்னு சொல்கிறாரு. அப்போது அந்த சம்யோக ஸ்தலம்னு சொல்லக்கூடிய அந்த பெண்குறி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுக்கிலம் போய் விழுகலைன்னா, அந்த சம்யோக சமயத்தில் விழுகலைன்னா நம்மளுடைய உற்பத்தியே அங்கே இல்லாமல் போயிருக்கும். அப்படி தான் வந்து நம்மளுடைய உற்பத்திங்கிறது. அதனால தான் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம்ங்கிறது நம்ம அம்மா அப்பாவுடைய புருவ மத்தியமாக இருக்கக்கூடிய அந்த சுழிமுனையில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தினுடைய யோனின்னு சொல்லக்கூடிய அந்த தட்டு மாதிரி இருக்கிற உபசத்தில் தான் நாம் வெளியில் வந்திருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த யோனியிலிருந்து தான் நம்மளுடைய உற்பத்திங்கிறதே இருக்குது. அதனால் நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படின்னா, அந்த ஊறி வரக்கூடிய அந்த பாயு அப்படிங்கிற பகுதியிலிருந்து உபசத்தில் வந்து அந்த உபசத்திலேருந்து சலனப்பட்டு வெளியில் வந்திருக்கிறோம். அப்போ நமக்கும் இந்த கர்ப்ப பாத்திரத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்மளை ஊட்டி வளர்த்தது, நம்மளை ஒரு செல்லாக விழுந்தவங்களை நம்மளை ஒரு ஜடமாக மாற்றினது, அந்த வேலையை அதை செஞ்சுருக்குது. ஒரு விதையாக விழுந்ததை விருட்சமாக மாற்றுற வேலையை அந்த மண் எப்படி செய்தோம், அந்த மாதிரி அந்த கர்ப்ப பாத்திரம் நம்மளை ஒரு சுக்கிலமாக விழுந்த நம்மளை ஒரு சந்தானமாக மாற்றிருக்குது. அதனால் அதுக்கான வேலை அது மட்டும்தான். அதனால தான் அதை வந்து பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம். அவங்க உருவாக்குனவங்க கிடையாது, அவங்க எங்கேருந்தோ வாங்கியிருக்கிறாங்க. ஒரு வளர்த்தி கொடுக்கறதுக்கான ஒரு கடமையோட நான் வளர்த்தி தரேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அதனால் பெற்றோர்கள்னு பேர். உருவாக்குனவங்க சிருஷ்டிகர்த்தாங்கிறது அவங்களுடைய விஷயம் கிடையாது. நம்ம அம்மா அப்பா நம்மளை உருவாக்கலை, நம்மளை வாங்கியிருக்கிறாங்க எங்கேருந்தோ. பெறுதல் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் பெற்றோர்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது. அப்போது அந்த நம்மளுடைய அப்பா அம்மா யார் அப்படின்னா, இந்த சம்யோக நேரத்தில் நமக்கு அந்த மனசும் ஜீவனும் சேரும் பொழுது தான் அந்த சுக்கிலம் இலகி வெளியில் வருது. அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த லோக மாதாவாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவும், ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த புருஷனும், புறத்திலே வசிக்கக்கூடிய அந்த புருஷன், அது ஈஸ்வரன், இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால தான் நமக்கு அந்த நாம உண்டாக வேண்டிய ஒரு அவஸ்தைங்கிறதே உண்டாச்சு. அப்போ நம்மளுடைய அப்பா அம்மா யாருன்னா, சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களங்கமில்லாத தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனும், சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சலனத்தன்மையில் இருக்கக்கூடிய அந்த மனமும், இவங்க 2 பேரும் தான் நம்ம அப்பா அம்மாவாக இருக்காங்க. அவங்க தான் நம்மளை உருவாக்குனவங்க. அவங்ககிட்டருந்து வாங்கி பெத்தெடுத்து நம்மளை வளர்த்தி கொடுக்குற வேலையை தான் இவங்க வெளியில் இருக்கக்கூடிய நாம் கவனிக்கிற இந்த அப்பா அம்மா நமக்கு செஞ்சிட்ருக்குறாங்க. அப்படி அந்த வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் தான் வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதிலிருந்து தான் அந்த ஜீவன்கிறது மனம்ங்கிற நிலைமைக்கு சலனப்பட்டு வருது. முதல்ல வந்து அந்த லிங்கத்திலேருந்து அந்த பாயு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து அந்த உற்பத்தியாக அந்த சுக்கிலம் வருது. அது உபஸ்தத்தில் நிற்குது. அந்த உபஸ்தத்திலேருந்து அது அது ஒரு கர்ப்ப பாத்திரத்தில் விழுது. அந்த கர்ப்ப பாத்திரத்திலேருந்து இந்த உலகம்ங்கிற அந்த நிலைமையை சக்தியாக மனசாக சலித்து வெளியில் வந்து இதை உண்டு பண்ணுது. இப்படி தான் ஒரு வரைமுறையில் நமக்கு அந்த ஜீவன்கிறது மனசாக மாறி இருக்குது அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த 4 விஷயங்கள் தான் வந்து 4 கைகளாக இருக்குது. இந்த 4 விஷயங்கள் இல்லை அப்படின்னா அவரால் வேலை செய்ய முடியாது. அவர் சலனம் இல்லாத தன்மையில், மனம்ங்கிற நிலைமை இல்லாத நிலைமையில தான் அந்த ஜீவன்கிறது இருக்கும். கர்ப்ப பாத்திரத்தில் எப்படி மனமே இல்லாமல் இருந்தோமோ அந்த மாதிரி தான் நாம் இருக்க வேண்டிய நிலைமையாக இருந்திருக்கும். அப்போது இந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை, அப்படி சலனப்பட்டு வெளியில் வரக்கூடிய அந்த விஷயத்தை அப்படி வெளியில் வரவிடாமல், இந்த ஞானேந்திரங்கள் வழியாக வெளியில் வரக்கூடிய விஷயத்தை வெளியில் வரவிடாமல், நம்முடைய குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 துவாரம் நமக்குள்ளார இருக்குது. அது அண்ணாக்குக்கு மேலே இருக்குது. அந்த 7 துவாரங்களில் ரகசியமான துவாரம் அது. 5 துவாரம் நமக்கு நார்மலாகவே தெரியும். ஆனால் 9 துவாரங்களில் 7 துவாரம் நமக்கு ரகசியமாகவே, அந்த பகிரங்கமாகவே தெரியும். அந்த 9ல் 2 துவாரம் வந்து நமக்கு ரகசியமானது. அதுதான் குதம்னு சொல்லக்கூடிய அந்த 2 துவாரம். அந்த 7 துவாரம் என்ன அப்படின்னா, 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 1 வாய். இது முகத்துக்குள்ளே வெளியில் இருக்கக்கூடிய 7 துவாரங்கள். அது இல்லாமல் அந்த 2 துவாரம் உள்ளுக்குள்ளார அண்ணாக்குக்கு உள்ளார ரகசியமாக இருக்கும். அதுதான் குதம்னு சொல்லக்கூடிய 2 துவாரம்.
அந்த குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய துவாரத்து மூலமாக வெளியில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய 7 துவாரங்கள் வழியாக மொத்தம் 9 வாசல்கள் வழியாக வெளியில் வியாபிக்கக்கூடிய அந்த சக்தியை அப்படி வெளியில் போக விடாமல் தடுத்து அதை உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துவாரம் வழியாக அதை நடத்தும் போது அது என்னன்னா மனம்ங்கிறது அந்த வெளி விஷயங்கள்லாம் விட்டுரும். அப்போது நம்மளால் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ எதுவுமே செய்ய முடியாது. அந்த நிலைமையை தான் வந்து மோட்சத்துக்கான ஒரு அறிகுறியாக சாமி வந்து சொல்கிறாரு. அப்படி நமக்குள்ளாரே அடங்கும் போது தான் அது ஞானம்ங்கிறதே உண்டாகுது. அதுக்கு பேர் தான் வந்து ஞானேந்திரியங்கள்னு பேர். நமக்கு ஞானத்தை உண்டாக்குறதுக்கு இந்த 5 இந்திரியங்களும் வேலை செய்யக்கூடாது. நமக்கு வெளி உலகம்னு சொல்லக்கூடிய இந்த கர்ம பந்தமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு கர்மேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 இந்திரியங்கள் வேலை செய்யக்கூடாது. நாம் தூங்குகிற சமயத்தில் இந்த 5 வேலை செய்கிறதில்ல. ஆனால் உண்மையாகவே தூக்கம்னு சொல்லக்கூடிய அறியாமை அது நீங்கும் போது அந்த ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 5மே வேலை செய்யாமல் போயிடும். அப்போது உண்மையான தூக்கம்ங்கிறது நமக்குள்ளேருந்து நிவர்த்தி ஆகும்போது அந்த ஞானேந்திரியங்களுடைய 5 இந்திரியங்களும் வேலை செய்யாமல் போயிடும். அது வேலை செய்யாமல் போகும்போது தூக்கம் விழித்து நாம் விழிப்பு நிலைமைக்கு வந்துடுவோம். இதுக்கு தான் ஞானம்னு பேர். அதனால தான் இதை ஞானேந்திரியங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போது நாவு, கை, கால், குதம், மூத்திரதோரம் இப்படி தான் வந்து இதெல்லாமே வந்து அந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கான ஒரு தோரமே தவிர இதெல்லாமே ஞானேந்திரியங்கள் கிடையாது. இதெல்லாமே வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு இதெல்லாமே வேணும். அப்போ மனம்ங்கிறது நம்மளுடைய சொந்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய உற்பத்தி ஸ்தானத்தில் அசையாமல் நிற்கும் போது மட்டும்தான் நமக்கு ஞானம்ங்கிறது கிடைக்குது. அந்த நேரத்தில் தான் அந்த விஷ்ணுங்கிறவர் ஆனந்த சயனனாக இருக்கிறார். எந்த ஒரு வேலையும் இல்லாமல் வெறும் ஆனந்தத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு அவர் சும்மா இருக்க வேண்டிய ஒரு வேலையில் இருக்கிறார். மனம் வேலை விட்ட சமயம் மாதிரி. அந்த நேரத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதி அந்தம் எதுவுமே கிடையாது. அடிமுடி எதுவுமே கிடையாது. அகம்புறம் எதுவுமே கிடையாது. அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அந்த வெளியில் சலிச்சிட்டு இருக்கக்கூடிய மனசு வெளியில் சலிக்காமல் நமக்குள்ளாரே முழுசும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. இந்த மாதிரி அதை உள்ளுக்குள்ளாரே அடக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் விரதம்னு பேர். அந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்காமல் வெளியில் இருக்கக்கூடிய விரதங்கள் அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய சக்திங்கிறது எந்த விரதத்தினாலேயும் நமக்கு வந்து வெளியில் நாம் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விரதத்தினால நமக்கு சக்தியினுடைய சரணம்ங்கிறது உள்ளில் அடங்கி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த வெளி விஷயங்களை விட்டுட்டு அது உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கும்போது ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 5 நிலைமைகளும் இல்லை, கர்மேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 5 நிலைமைகளும் இல்லை. அப்படி இந்த 5 சேர்ந்து 10, இந்த 10ஆக இருக்கக்கூடிய இந்த தசேந்திரியங்கள் அங்கே இல்லாமல் போகணும். அந்த வழியாக சலித்து சக்தி வெளியில் போகாமல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து கைவல்யம்னு சொல்லி சாமி வந்து சொல்கிறார். இப்போ இதனால தான் இந்த விரதங்கள் அனுஷ்டிச்சா மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.